BNSS பிரிவு 2 வரையறைகள் 1. இந்த சன்ஹிதாவில் சூழல் தேவைப்படாவிட்டால் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் வழிமுறைகள் என்பது வீடியோ கான்பரன்சிங், அடையாளம் காணும் செயல்முறைகளை பதிவு செய்தல், தேடுதல் மற்றும் கைப்பற்றுதல் அல்லது சான்றுகள், மின்னணு தகவல் தொடர்புகளை அனுப்புதல் மற்றும் இது போன்ற பிற நோக்கங்களுக்காக மற்றும் அத்தகைய பிற வழிகளில் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனத்தையும் பயன்படுத்த வேண்டும். மாநில அரசு விதிகளின்படி வழங்கலாம். ஜாமீன் என்பது ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட அல்லது சந்தேகிக்கப்படும் ஒரு நபரை ஒரு அதிகாரி அல்லது நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட சில நிபந்தனைகளின் அடிப்படையில் சட்ட காவலில் இருந்து விடுவிப்பது என்பது அத்தகைய நபரால் ஒரு பத்திரம் அல்லது பிணை பத்திரத்தை நிறைவேற்றுவதற்கு. ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றம் என்பது முதல் அட்டவணையில் ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றமாக காட்டப்படும் அல்லது தற்போதைக்கு நடைமுறையில் உள்ள வேறு ஏதேனும் சட்டத்தால் ஜாமீன் பெறக்கூடிய குற்றமாகும். மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் என்பது வேறு ஏதேனும் குற்றமாகும். ஜாமீன் பத்திரம் என்பது உத்தரவாதத்துடன் விடுதலை செய்வதற்கான உறுதிமொழி. பத்திரம் என்பது ஒரு தனிப்பட்ட பத்திரம் அல்லது உத்தரவாதம் இல்லாமல் விடுதலை செய்வதற்கான உறுதிமொழி. கட்டணம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தலைகளை கொண்டிருக்கும் போது எந்த தலையீட்டையும் உள்ளடக்கும். அறியக்கூடிய குற்றம் என்பது ஒரு குற்றமாகும். மேலும் அறியக்கூடிய வழக்கு என்பது முதல் அட்டவணையின்படி அல்லது தற்போதைக்கு நடைமுறையில் உள்ள வேறு ஏதேனும் சட்டத்தின் கீழ் வாரண்ட் இல்லாமல் கைது செய்யக்கூடிய ஒரு வழக்கு. புகார் என்பது ஒரு மாஜிஸ்திரேட்டுக்கு வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ செய்யப்படும் குற்றச்சாட்டாகும். இந்த சன்ஹிதாவின் கீழ் அவர் நடவடிக்கை எடுப்பதற்காக தெரிந்தோ தெரியாமலோ சில நபர் ஒரு குற்றத்தை செய்துள்ளார், ஆனால் காவல்துறை அறிக்கையை உள்ளடக்கவில்லை. விளக்கம். ஒரு வழக்கில் காவல்துறை அதிகாரியால் செய்யப்பட்ட அறிக்கை விசாரணைக்கு பிறகு புலனாய்வு செய்ய முடியாத குற்றத்தின் கமிஷன் புகாராக கருதப்படும் மற்றும் அத்தகைய அறிக்கை அளிக்கப்படும் காவல்துறை அதிகாரி புகார் அளித்தவராக கருதப்படுவார். மின்னணு தொடர்பு என்பது எழுதப்பட்ட வாய்மொழி, படத்தகவல் அல்லது வீடியோ உள்ளடக்கம் கடத்தப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு அல்லது ஒரு சாதனத்திலிருந்து மற்றொருவருக்கு அல்லது ஒருவரிடமிருந்து ஒரு சாதனத்திற்கு அல்லது ஒரு சாதனத்திலிருந்து ஒரு சாதனத்திற்கு தொடர்பு நபர், ஒரு தொலைபேசி, மொபைல் போன் அல்லது பிற வயர்லெஸ் தொலைத்தொடர்பு சாதனம் அல்லது கணினி, ஆடியோ வீடியோ பிளேயர் அல்லது கேமரா அல்லது பிற மின்னணு சாதனம் அல்லது மின்னணு படிவம் உள்ளிட்ட மின்னணு சாதனம் மூலம் மத்திய அரசின் அறிவிப்பின் மூலம் குறிப்பிடலாம். அரசு. உயர் நீதிமன்றம் என்றால் எந்த மாநிலம் தொடர்பாக அந்த மாநிலத்திற்கான உயர் நீதிமன்றம். ஒரு மாநிலத்திற்கான உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு சட்டத்தால் நீட்டிக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் தொடர்பாக அந்த உயர் நீதிமன்றம். வேறு எந்த யூனியன் பிரதேசம் தொடர்பாகவும் இந்திய உச்ச நீதிமன்றத்தை தவிர அந்த பிரதேசத்திற்கான குற்றவியல் மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம். விசாரணை என்பது ஒரு மாஜிஸ்திரேட் அல்லது நீதிமன்றத்தால் இந்த சன்ஹிதாவின் கீழ் நடத்தப்படும் விசாரணையை தவிர ஒவ்வொரு விசாரணையும் ஆகும். விசாரணை என்பது காவல்துறை அதிகாரி அல்லது ஒரு மாஜிஸ்திரேட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரால் ஒரு மாஜிஸ்திரேட்டை தவிர நடத்தப்பட்ட சாட்சியங்களை சேகரிப்பதற்காக இந்த சன்ஹிதாவின் கீழ் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது. விளக்கம். சிறப்பு சட்டத்தின் ஏதேனும் விதிகள் இந்த சன்ஹிதாவின் விதிகளுக்கு முரணாக இருந்தால் சிறப்பு சட்டத்தின் விதிகள் மேலோங்கும். நீதித்துறை நடவடிக்கை
என்பது சாட்சியமாக இருக்கும் அல்லது சட்டப்பூர்வமாக உறுதிமொழி எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கையையும் உள்ளடக்கியது. நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் தொடர்பாக உள்ளூர் அதிகார வரம்பு என்பது நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் இந்த சன்னிதாவின் கீழ் அதன் அல்லது அவரது அதிகாரங்கள் அனைத்தையும் அல்லது ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தக்கூடிய உள்ளூர் பகுதி மற்றும் அத்தகைய உள்ளூர் பகுதி மாநிலம் முழுவதையும் உள்ளடக்கும் அல்லது மாநிலத்தின் ஏதேனும் ஒரு பகுதி மாநில அரசு அறிவிப்பின் மூலம் குறிப்பிடலாம். அறிவிக்க முடியாத குற்றம் என்பது ஒரு குற்றமாகும். மேலும் அறிவிக்க முடியாத வழக்கு என்பது ஒரு காவல் அதிகாரிக்கு வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய அதிகாரம் இல்லாத வழக்கு. அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு என்று பொருள்படும். குற்றம் என்பது தற்போதைக்கு நடைமுறையில் உள்ள எந்தவொரு சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடிய எந்தவொரு செயல் அல்லது புறக்கணிப்பு மற்றும் கால்நடை அத்துமீறல் சட்டம் 1871 இன் பிரிவு 20 இன் கீழ் புகார் செய்யக்கூடிய எந்தவொரு செயலையும் உள்ளடக்கியது. காவல் நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி ஸ்டேஷன் இல்லத்தில் இல்லாத போது அல்லது நோய் அல்லது பிற காரணங்களால் அவரது கடமைகளை செய்ய முடியாமல் போனால் காவல் நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி ஸ்டேஷனில் இருக்கும் காவல் அதிகாரி அத்தகைய அதிகாரிக்கு அடுத்த நிலையில் உள்ள மற்றும் கான்ஸ்டபிள் பதவிக்கு மேல் உள்ள வீடு அல்லது மாநில அரசு அவ்வாறு வழிநடத்தும் போது வேறு எந்த காவல்துறை அதிகாரியும் இருப்பார். இடம் என்பது ஒரு வீடு, கட்டிடம், கூடாரம், வாகனம் மற்றும் கப்பல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. காவல் அறிக்கை என்பது பிரிவு 193 இன் துணைப்பிரிவு 3 இன் கீழ் ஒரு மாஜிஸ்திரேட்டுக்கு காவல்துறை அதிகாரி அனுப்பிய அறிக்கை என்று பொருள்படும். காவல் நிலையம் என்பது மாநில அரசால் பொதுவாகவோ அல்லது சிறப்பாகவோ அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு பதவி அல்லது இடம் காவல் நிலையமாக இருக்கும். மேலும் இதன் சார்பாக மாநில அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்ட எந்த உள்ளூர் பகுதியையும் உள்ளடக்கியது. BNSS धारा 2 परिभाषाएं 1. इस संहिता में जब तक कि संदर्भ से अन्यथा अपेक्षित न हो श्रव्य दृश्य इलेक्ट्रॉनिक साधन में वीडियो कॉन्फ्रेंसिंग, पहचान, तलाशी और जब्ती या साक्ष्य की प्रक्रियाओं की रिकॉर्डिंग, इलेक्ट्रॉनिक संचार के प्रसारण तथा ऐसे अन्य प्रयोजनों के लिए किसी संचार उपकरण का उपयोग तथा ऐसे अन्य साधन शामिल होंगे जैसा कि राज्य सरकार नियमों द्वारा प्रदान कर सकती है। जमानत का अर्थ है किसी व्यक्ति को किसी अपराध के लिए आरोपी या संदिग्ध व्यक्ति को किसी अधिकारी या न्यायालय द्वारा लगाई गई कुछ शर्तों पर कानून की हिरासत से मुक्त करना, ऐसे व्यक्ति द्वारा बांड या जमानत बांड निष्पादित करने पर। जमानतीय अपराध का अर्थ है ऐसा अपराध जिसे प्रथम अनुसूची में जमानतीय दर्शाया गया है या जिसे किसी अन्य कानून द्वारा जमानतीय बनाया गया है, तथा गैर जमानतीय अपराध का अर्थ है कोई अन्य अपराध। जमानत बांड का अर्थ है जमानत के साथ रिहाई के लिए वचनबद्धता। बंधक का अर्थ है व्यक्तिगत बांड या बिना जमानत के रिहाई के लिए वचनबद्धता। आरोप में कोई भी आरोप शीर्ष शामिल है जब आरोप में एक से अधिक शीर्ष हो। संज्ञेय अपराध से ऐसा अपराध अभिप्रेत है जिसके लिए, तथा संज्ञेय मामला से ऐसा मामला अभिप्रेत है जिसमें कोई पुलिस अधिकारी प्रथम अनुसूची के अनुसार या उस समय लागू किसी अन्य कानून के अधीन बिना वारंट के गिरफ्तारी कर सकता है। शिकायत से ऐसा कोई आरोप अभिप्रेत है जो किसी मजिस्ट्रेट के समक्ष मौखिक या लिखित रूप से इस संहिता के अधीन कार्रवाई करने के उद्देश्य से किया गया हो कि किसी ज्ञात या अज्ञात व्यक्ति ने कोई अपराध किया है,
लेकिन इसमें पुलिस रिपोर्ट शामिल नहीं है। स्पष्टीकरण किसी मामले में पुलिस अधिकारी द्वारा की गई रिपोर्ट जिसमें जांच के बाद किसी असंज्ञेय अपराध के किए जाने का खुलासा होता है, शिकायत मानी जाएगी तथा जिस पुलिस अधिकारी द्वारा ऐसी रिपोर्ट की जाती है उसे शिकायतकर्ता माना जाएगा। इलेक्ट्रॉनिक संचार का अर्थ है किसी भी लिखित, मौखिक, चित्रात्मक सूचना या वीडियो सामग्री का संचार, चाहे एक व्यक्ति से दूसरे व्यक्ति को या एक उपकरण से दूसरे उपकरण को या एक व्यक्ति से उपकरण को या उपकरण से व्यक्ति को किसी इलेक्ट्रॉनिक उपकरण के माध्यम से प्रेषित या स्थानांतरित किया जाना, जिसमें टेलीफोन, मोबाइल फोन या अन्य वायरलेस दूरसंचार उपकरण या कंप्यूटर या ऑडियो वीडियो प्लेयर या कैमरा या कोई अन्य इलेक्ट्रॉनिक उपकरण या इलेक्ट्रॉनिक रूप शामिल है जिसे केंद्र सरकार द्वारा अधिसूचना द्वारा निर्दिष्ट किया जा सकता है। उच्च न्यायालय का अर्थ है किसी राज्य के संबंध में उस राज्य का उच्च न्यायालय। किसी संघ राज्य क्षेत्र के संबंध में जिस पर किसी राज्य के उच्च न्यायालय का अधिकार क्षेत्र कानून द्वारा विस्तारित किया गया है, वह उच्च न्यायालय। 3. किसी अन्य संघ राज्य क्षेत्र के संबंध में भारत के सर्वोच्च न्यायालय के अलावा उस क्षेत्र के लिए आपराधिक अपील का उच्चतम न्यायालय। जांच का अर्थ है मजिस्ट्रेट या न्यायालय द्वारा इस संहिता के तहत किए गए परीक्षण के अलावा प्रत्येक जांच। जांच में इस संहिता के अंतर्गत साक्ष्य एकत्र करने के लिए पुलिस अधिकारी या मजिस्ट्रेट द्वारा इस संबंध में प्राधिकृत किसी व्यक्ति, मजिस्ट्रेट के अलावा द्वारा की गई सभी कार्यवाहियां शामिल हैं। स्पष्टीकरण जहां किसी विशेष अधिनियम के कोई प्रावधान इस संहिता के प्रावधानों से असंगत हैं, वहां विशेष अधिनियम के प्रावधान लागू होंगे। न्यायिक कार्यवाही में कोई कार्यवाही शामिल है जिसके दौरान साक्ष्य कानूनी रूप से शपथ पर लिया जाता है या लिया जा सकता है। न्यायालय या मजिस्ट्रेट के संबंध में स्थानीय क्षेत्राधिकार का अर्थ है वह स्थानीय क्षेत्र जिसके भीतर न्यायालय या मजिस्ट्रेट इस संहिता के तहत अपनी सभी या किसी भी शक्ति का प्रयोग कर सकता है, और ऐसे स्थानीय क्षेत्र में पूरा राज्य या राज्य का कोई भी भाग शामिल हो सकता है, जैसा कि राज्य सरकार अधिसूचना द्वारा निर्दिष्ट कर सकती है। असंज्ञेय अपराध का अर्थ है ऐसा अपराध जिसके लिए, और असंज्ञेय मामला का अर्थ है ऐसा मामला जिसमें पुलिस अधिकारी को बिना वारंट के गिरफ्तार करने का कोई अधिकार नहीं है। अधिसूचना का अर्थ है राजपत्र में प्रकाशित अधिसूचना। अपराध का अर्थ है कोई ऐसा कार्य या चूक जो वर्तमान में लागू किसी कानून द्वारा दंडनीय हो तथा इसमें ऐसा कोई कार्य शामिल है जिसके संबंध में मवेशी अत्याचार अधिनियम 1871 की धारा 20 के अंतर्गत शिकायत की जा सकती है। पुलिस थाने का प्रभारी अधिकारी में जब थाने का प्रभारी अधिकारी थाने से अनुपस्थित हो या बीमारी या अन्य कारण से अपने कर्तव्यों का पालन करने में असमर्थ हो, थाने में उपस्थित पुलिस अधिकारी जो ऐसे अधिकारी के बाद दूसरे नंबर का हो तथा कांस्टेबल के पद से ऊपर हो, या जब राज्य सरकार ऐसा निर्देश दे तो कोई अन्य पुलिस अधिकारी जो इस प्रकार उपस्थित हो शामिल है। स्थान में घर, भवन, तंबू, वाहन और जलयान शामिल हैं। पुलिस रिपोर्ट का अर्थ है धारा 193 की उपधारा 3 के अंतर्गत पुलिस अधिकारी द्वारा मजिस्ट्रेट को भेजी गई रिपोर्ट।
वह पुलिस थाना का तात्पर्य किसी ऐसी चौकी या स्थान से है जिसे राज्य सरकार द्वारा सामान्यतः या विशेषतः पुलिस थाना घोषित किया गया है और इसके अंतर्गत राज्य सरकार द्वारा इस निमित्त विनिर्दिष्ट कोई स्थानीय क्षेत्र भी है।